நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். வணக்கம் மக்களே, இது என்னுடைய யூடியூப் சேனல் தமிழ் மகன். நான் உங்கள் ஐசாக் வந்துட்டேன். ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல நான் சொல்ல போகிறது என்னன்னா, இந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோவாக இருந்தாலும் நான் எடிட் பண்ணாமல் ட்ரை பண்ணுறேன். இடையில ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, சரியா? முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புகிறது என்னுடைய வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. என்னுடைய 18 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க, இனிமேல் பார்க்க போகிறீங்க, சரியா? மென்ஷன் பண்ணுனா துபாய் தமிழன் தமிழ் ஹாலுக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நல்லா இருக்கும், நீ நல்லா வருவ, உன்னால் முடியுங்கிற நிறைய ஊக்குவிப்பு கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சேனலான தமிழ் மகன், உங்களோட யூடியூப் சேனலான தமிழ் மகனை நம்ம லான்ச் பண்ணுறோம். சரி, நன்றி செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த யூடியூப் சேனலில் ஆக்சுவலி என்ன பேச போகிறோம்? முதல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் மட்டுமே பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இடையில ஆங்கிலம் வந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, போக போக சரி பண்ணிக்கலாம், சரியா? வழக்கமாக கான்செப்ட் என்னன்னு சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலுடைய கான்செப்ட் என்னன்னா ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்லுதல். எவ்வளோ பேருக்கு கதை சொல்கிறதுக்கு பிடிக்கும்? எவ்வளோ பேருக்கு கதை கேட்கறதுக்கு பிடிக்கும்? எனக்கு கதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு கதை சொல்லவும் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி கதைகளை பேச போகிறோம், இல்லை என்ன மாதிரி கதைகளை நான் சொல்ல போகிறேன்? முக்கியமாக படித்த கதைகளை சொல்லலாம், நான் பார்த்த கதைகளை சொல்லலாம், இல்லை எனக்கு அனுபவப்பட்ட கதைகளையும் நான் சொல்லலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அந்த கதையை நம்ம பேசலாமே, சரிங்களா? என்ன மாதிரி ஜானரை பற்றி பேச போகிறோம்? நம்ம சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசலாம், ஃபன்னான விஷயத்தை பற்றி பேசலாம், என்டர்டெய்னிங்கான விஷயத்தை பற்றி பேசலாம், அப்புறம் ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி பேசலாம், இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் விஷயங்களை பற்றி பேசலாம், மற்றவங்களுக்கு நாலேஜ் கொடுக்குற விஷயங்களை பற்றி பேசலாம், பேய் கதைகளை பேசலாம், மர்ம கதைகளை பேசலாம், காமெடி கதைகளை பேசலாம், எல்லாத்தையும் பேசுவோம், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் எல்லாரும் வீட்டுக்கும் நான் வருவேன், கதை சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பாணியில் எந்த விதமான மாற்றமும் இல்லாத கதையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், சரியா? ஸோ அதில் இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஐடியாஸும் எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு த பெஸ்ட்டை கொடுக்க ஒவ்வொரு நாளும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம போவோம். என் கூட ஜேர்னியில் வர நீங்கள் தயாரா? உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வர்றதுக்கு நான் தயார், சரிங்களா? சரி, இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். என்னுடைய சேனல், அதாவது நம்மளுடைய சேனல் தமிழ் மகனில் நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான். நம்ம சந்தோஷமான விஷயத்த அதிகமாக ஷேர் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் தொலைச்சிட்டோம். அது எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் யாருக்கிட்டேச்சும் பேசினா நம்மளுக்கு சந்தோஷம் வரும். நம்ம சரியான ஆள்கிட்ட தான் பேசுகிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் பேசுகிற ஆள் ரியாக்ஷன் சரியில்லைன்னா நம்மளுடைய நம்மளுடைய நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியாக மாறாது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் விஷயத்தை பற்றி பேசினாலும் அவங்க அதை பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. அது சில பேருக்கு அந்த திறமை இருக்குது, சரிங்களா? அதனால உங்களுடைய சோக கதைகளோ, உங்களுடைய நெகட்டிவான விஷயங்களோ, உங்களுடைய டிப்ரெஷன்ஸோ நீங்க மாற்றணும்னா, அதை நீங்க ஒரு விஷயமா மாற்றினீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது என்னன்னா, டர்ன் யோர் எமோஷன் இன்டு ஃபியூல். அது தமிழ் ஹார்லி குயின் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய எந்த இமோஷனாக இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதை ஒரு நல்ல எனர்ஜியா மாத்துங்க. உங்க எனர்ஜியை நீங்க மாற்றும் போது உங்க லைஃப் சந்தோஷமா மூவ் பண்ணும்.
நெகட்டிவான எந்த விஷயத்தையுமே நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ஜேர்னி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. யாராலையும் சிரிப்பை விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. அது உண்மையான ஒரு பாயிண்ட். நீங்க சிரிப்பை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் என் கூட ஜேர்னில வரும்போது சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் நான் நினைப்பேன். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ரெக்கார்டட் வீடியோல போவோம், அடுத்து வரும் காலகட்டத்தில் நம்ம லைவ் போவோம். நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி சந்தோஷமா சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அதுதான் என்னுடைய மோட்டிவ். ஏற்கனவே துபாய் தமிழன் சேனல்ல நேற்று என்னுடைய யூடியூப் சேனலை லான்ச் பண்றதை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ என்னுடைய ஜானர் எகெயின் நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சுத்தி நடக்கிற, நம்ம என்வாயர்மெண்ட்ல நடக்கிற, நம்ம சொசைட்டில நடக்கிற, நம்ம கம்யூனிட்டி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேச போறோம். சீரியஸா மட்டும் இல்லைங்க, காமெடியாவும் பேச போறோம். சந்தோஷமா இந்த ஜேர்னியை நம்ம கொண்டு போக போறோம். நீங்க எல்லாரும் என் கூட துணையா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பா உங்க எல்லாருடைய சப்போர்ட் இல்லாம நான் இந்த 18 நாளை கடந்து வந்திருக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய மாற்றங்களை இந்த 18 நாள்ல என்னால கொண்டு வந்திருக்க முடியுது. நான் உங்களாலையும் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு. என்ன மட்டும் இல்ல, எல்லா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற எல்லாருமே நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அடுத்து வரப்போற தலைமுறைக்கு நம்ம நல்ல விஷயங்களை விட்டுட்டு போவோம், சந்தோஷமான விஷயங்களை விட்டுட்டு போவோம். அதுதான் நம்ம மோட்டிவா இருக்கணும். எந்த டிப்ரெஷனோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ அடுத்தவங்களுக்கு நம்ம திணிக்காம இருக்கணும்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி அதை பாசிட்டிவா மாத்திட்டு உங்க லைஃப் அழகா கொண்டு போங்க. அழகான வாழ்க்கைங்க இது, ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கைங்க இது. அதை வாழ்ந்து பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். உங்க சிரிச்சிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்க சமாளிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா நிரந்தரம் ஆயிருங்கிறதுல நான் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. சரிங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம அடுத்தடுத்து வரப்போற வீடியோல நம்ம டாபிக் குள்ள போவோம். நம்ம டாபிக்கை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவோம். நான் கதை சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் உட்காந்து என்னோட கதையை கேட்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அகெயின் மறுபடியும் நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் த்ரோட் டீம், மை ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ ஃபார் மை ஃபியூச்சர் வீடியோஸ் அண்ட் ஃபியூச்சர் கான்டென்ட்ஸ். இது மறுபடியும் சொல்றேன், எடிட்டிங் இல்லாம நான் போட போறேங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாவது வாய் வளரி சொல்லியிருந்தாலோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே? மிஸ்டேக் பண்றது ரொம்ப சகஜம். பாருங்க, மிஸ்டேக் கூட சரியா வர மாட்டேங்குது. மிஸ்டேக் பண்றது சகஜம். நம்ம ஓவர் கம் பண்றோமா, அந்த மிஸ்டேக் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை லைஃபா கருதி தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமா லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரொம்ப குவாலிட்டியான வீடியோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு நான் நம்புறேன். ரொம்ப படப்படன்னு பேசுறேனும் கேட்டா எனர்ஜி லெவல் ரொம்ப கூட இருக்குன்னு ரொம்ப படப்படன்னு பேசுறேன்னு பாக்குறீங்களா? பயமா இருக்கு. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுதி எங்கேயுமே வைக்கல. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் படபடப்பா இருக்கு. முதல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அந்த படபடப்பு இருக்கு. அகெயின் நீங்க எல்லாரும் இது எல்லாத்தையும் இந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் மறந்துட்டு எனக்கு பாசிட்டிவா நம்ம எல்லாருமே போவோம். பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நடப்போம். சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க சிரிக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். ஆனா பேய் கதையில சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் பேய் கதையை கூட காமெடியா நம்ம கொண்டு போகலாம். நான் ஸ்டோரி டெல்லிங், நான் எப்படி கதை சொல்ல போறேங்கிறது தானே இம்பார்ட்டன்ட். நான் எப்படி சொல்றேனோ அதை வச்சுதான் நீங்க அந்த கதையை சிரிக்கிறதா இல்ல சீரியஸ் ஆகிறதா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. சரியா? எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.